ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது OnePlus 15 ஸ்பெக் தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5ங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 120 FPS நம்மளால் கேம் ப்ளே பண்ணிக்க முடியுமா. 3D வேம்பர் சாம்பர் கூலிங்குமே இதில் கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடுறப்ப ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. டிஸ்பிளே வந்தோம்னா இது ஒரு AMOLED டிஸ்பிளே 6.83 இன்ச் சைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்காக கார்னிங் ஒரியில 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. 165 Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது இந்த மொபைலில். இந்த செக்மெண்ட்லேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்களாம். 1.5K ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் சிப்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா நமக்கு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாட்டேங்குது, மொபைல் ஸ்மூத்தாக இருக்கும் தள்ளுறதுக்கு. IP66, 68, 69 அண்ட் 69K அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் தான், இருந்தாலும் தலையில் படமும் பார்த்துப்போம். அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்குமே வரும். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 218 கிராம் இருக்குது. நமக்கு இதில் பேட்டரின்னு வந்தோம்னா 7400 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட் சூப்பர் ஹுக் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு தாராளமாக 2 நாளைக்கு மேலேயே வரும். ஹெவி யூசேஜுக்கு 1 நாளைக்கு மேலேயே வரும். பேக்கில் கேமரான்னு வந்தோம்னா 50 MP கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி IMX 906 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 MP அல்ட்ராவைட் கேமராவுமே கொடுத்துருக்காங்க. செல்ஃபியில் வந்தோம்னா 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் நமக்கு 4K 120 FPS வந்து மேக்ஸிமமாக நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபியில் 4K 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ரேம் வேரியன்ட்னு வந்தோம்னா 2 டைப் கொடுத்துருக்காங்க. 12251 ஒன்று, 12512 ஒன்று கொடுத்துருக்காங்க. கலர்னு வந்தோம்னா மின்ட் ப்ரீஸ்னு ஒன்று, கேர்கோல் பிளாக் ஒன்று, எலக்ட்ரிக் வயலட் ஒன்றுன்னு 3 கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டின்னு வந்தோம்னா Wi-Fi 567 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 6 கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டுமே இருக்குது. HDR10+ சப்போர்ட்டுமே இது பண்ணும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து Type-C ஹெட்ஸை தான் யூஸ் பண்ணிக்க முடியும். 3.5 ஜாக் கிடையாது. Dual Nano SIM யூஸ் பண்ணிக்க முடியும். நமக்கு ப்ரைஸ்னு வந்தோம்னா 12256 48,000க்கும் 12512 53,000க்கும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் மொபைல், சார்ஜர், கேபிள், ப்ரொடக்டிவ் கேஸ், சிம் டூல், குயிக் கார்டுன்னு இதெல்லாம் நமக்கு வரும். ஸோ இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோடு சந்திப்போம். பாய்.